ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சிவாவும் இங்கே கேம்பஸ் விஷயமா அங்கே மீட்டிங்குமே போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு வாரம் ஆகும் வீட்டுக்கு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துக்கிட்டையுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க. சிந்துவும் அங்கே சிவா கிட்ட பத்திரமா போயிட்டு வாங்க, அதே மாதிரி டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வாழ்த்தி அமைச்சிருப்பாங்க. அவங்க போன கையோட இங்கே சிந்துவுமே கோயிலுக்கு போயிட்டு சிவாவை நினச்சி ரொம்பவே வேண்டிக்கிட்டு வந்திருப்பாங்க கோயிலில். அதுக்கப்புறம் என்ன, இங்கே மகா வந்து வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க. இங்கே சிவாக்கு எதனா ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணியே ஆகணும். அங்கே நம்ம அன்னபூரணிக்கிட்ட போயிட்டு நம்ம சுவாத்தியை நம்ம சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற விஷயத்த நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே பேசி அங்கே அன்னபூர்ணியும் இதுக்கு சமைச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே சுவாத்தியோட அப்பாவும் அம்மாவும் இதில் மனப்புற சம்மந்தம் அப்படின்ற மாதிரிலையும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதுமே இந்த வாரத்துக்குள்ளேயே அந்த நிச்சயதார்த்தம் இல்லை தட்டு மாற்றிக்கிற விஷயமெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியுமே முடிவு எடுத்திருப்பாங்க. இதுக்கு காரணமே இங்கே மகா மட்டும்தான். ஏன்னா மகா வந்து சிவா வாரத்துக்குள்ளே நம்ம இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அக்கா நீங்கள் சொன்ன வாக்கை இங்கே சிவா மீறினதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே சுவாத்தியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் அவன் இதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டான். நீங்கள் சொல்கிறதுல அவன் உறுதியாக நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுமே சொல்லிடுறாங்க. இதை சைடில் நின்றுக்கிட்டு கேட்டுட்டு இருந்த இங்கே பைரவியும் அந்த விஷயத்த சிந்துக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. சிந்துவுமே ரொம்பவே பதட்டமாகவும் சிவா கிட்ட சொல்கிறதுக்காக காலுமே பண்ணியிருப்பாங்க. சிவாவுக்கு வந்து அந்த கால் வந்து ரீச் ஆகாததுனால நம்ம சிவா கிட்ட நம்ம எப்படி சொல்கிற டாக்டர்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே அவங்க யோசிச்சு நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே பைரவியும் ஆறுமுகத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆறுமுகமும் இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, அம்மா கிட்ட போய் நான் இந்த விஷயத்த கேட்டாலுமே அம்மா இதுக்கு ஓகேவே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவியும் ஆறுமுகம் எனக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் சிவா கிட்ட பேசுகிறீங்களா, ஏன்னா சிவா வந்து இதில் சம்மதிக்கவே மாட்டார், நீங்கள் சிவாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் இந்த கல்யாணத்தை நிறுத்துவார் அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க இங்கே பைரவியும். இதை கேட்ட ஆறுமுகமும் நீ சொல்கிற மாதிரி இங்கே சிவா கிட்ட சொன்னால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிவாக்கு நான் முன்னாடியே கால் பண்ணி பார்த்தேன், சிவாக்கு காலே போக மாட்டுது, அதுவும் இல்லாமல் அங்கே டவர் இல்லாத இடத்துல இருக்கிறான் போல், அதனால தான் அங்கே சிவாக்கு காலே போகல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பைரவியும் எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தம் நம்ம நிறுத்தியே ஆகணும், அதுவும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தம் வைக்கிறதுக்காக அவங்க பிளான் போட்டுருக்காங்க, நம்ம எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்கிறாங்க. ஏன்னா பைரவி வந்து இந்த சிந்து மேலே பயங்கர கோபமாக தான் இருந்தாங்க. ஏன்னா இங்கே சிந்துவால் தான் அந்த ஆறுமுகத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சிந்து வந்து அவளுடைய சுயநலத்துக்காக என்னை வந்து ஆறுமுகத்தை கூட கல்யாணம் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதனால் அவங்க மேலே ரொம்பவே கோபமாக இருந்தாங்க இங்கே பைரவியும் சிந்து மேலே. ஆனால் இப்போ எந்த கோபமும் இல்லை, ஏன்னா பைரவிக்கு வந்து ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க இங்கே சிந்துவும். ஏன்னா சிந்து வந்து யார் மேலேயுமே பொறாமையும் இல்லை கோபமோ எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலுமே அவங்க முன்னாடி வந்து நேரடியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இங்கே சிந்துவோட கேரக்டரே. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காம மகா வந்து சிந்து மேலே இருக்கிற கோவத்தில் அங்கே சிவாக்கு இன்னொரு கல்யாணத்தை சுவாத்தி கூட நம்ம பண்ணி ஆகணும், அதுவும் இல்லாமல் சிவா வரத்துக்குள்ளே இந்த நிச்சயதார்த்தம் நம்ம முடிச்சாகணும், அன்னபூர்ணியன் அக்கா சொல்கிறத இங்கே சிவா கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுமே ஒரு பிளான் போட்டு இங்கே சிவாக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எல்லாருமே சம்மதிக்க வச்சுட்டாங்க. இதை நினச்சி அங்கே மகாவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எசக்கியவா நீ போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நீ அமுச்சு விட்ட, ஆனால் உனக்கு இப்போ உன்னோட வாழ்க்கையே நாசமாக போகுது, உன்னோட வாழ்க்கை இனிமேல் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க இங்கே மகாவும். ஆனால் ரொம்பவே பாவனே சொல்லலாம் இங்கே சிந்து. ஏன்னா சிந்து வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இங்கே அன்னபூர்ணி மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னபூர்ணி வந்து கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் இங்கே சிந்து மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஆனால் அங்கே அன்னபூர்ணிக்கிட்டையுமே போய் பேசியிருப்பாங்க இங்கே சிந்து. ஆனால் சிந்து எவ்வளோ பேசியுமே அன்னபூர்ணி வந்து இறங்கி வராமல் எங்களோட பர்சனல் விஷயத்தில் எங்களோட ஃபேமிலி விஷயத்தில் நீ எதுவுமே தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அன்னபூர்ணியுமே கிளம்பியிருப்பாங்க. மறுநாள் வந்து இங்கே நிச்சயதார்த்தத்துக்காக எல்லா பொருளுமே வாங்கிட்டு எல்லாருமே கோயிலுக்குமே போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் மகா கிட்ட அந்த ஒரு ஃபங்க்ஷனில் இங்கே சிந்து வந்து கலந்துக்கக்கூடாது, கலந்துக்கினானா அந்த நிச்சயதார்த்தம் நிற்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா கிட்ட வந்து சிந்து வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் இதை கேட்ட மகாவும் வீட்லேயே வந்து ரூமில் வச்சு பூட்டிகிட்டு போயிடுறாங்க சிந்துவை. அதுக்கப்புறம் சிந்துவுமே எவ்வளவோ கத்தி கதறி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ரூமை வந்து யாருமே திறக்க மாட்றாங்க. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக இங்கே ஆறுமுகமும் அங்கே சிவாக்கு கால் பண்ணி இங்கே நிச்சயதார்த்தம் நடக்கிற விஷயத்தெல்லாமே சொல்லிடுறாங்க. உனக்கும் சுவாதிக்கும் இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணுறதா இங்கே மகாவும் அங்கே அம்மாவும் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இங்கே சிந்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவா, எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நீங்கள் நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அங்கே சிவாக்கு பயங்கர கோபம். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நம்ம எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் ஒரு யோசனையுமே ஓடுது. நம்ம எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிவாவும். அதுக்கப்புறம் அங்கே நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே மகா வந்து ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா சிவாவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே இங்கே சிந்து இந்த வீட்லேயே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது அவங்களுக்கு மனசில் ஐஸ் கட்டியை போட்ட மாதிரி ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது இங்கே மகாக்கும். அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சுவாதியுமே அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, அத்தை எனக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்பவே சந்தோஷம், இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் இல்லாமல் சிவாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சிவாவோட மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமலே நம்ம இந்த நிச்சயதார்த்தம் நடத்துறது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தப்பாக படுது மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட அங்கே சுவாதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூர்ணியும், சுவாதி நீ எதுக்குமே கவலைப்படாத, ஏன்னா இங்கே சிவா வந்து என்னோட பேச்சை மீற மாட்டான். அதுவும் இல்லாமல் என் பேச்சை தட்டாமல் என் பேச்சை தான் அவன் கேட்பான் அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே அன்னபூர்ணியும் இங்கே சுவாதி கிட்ட சொல்லவும் சுவாதியும், இல்லைங்கத்த எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த விஷயத்த இப்படி கேட்குறேன். ஏன்னா சிவா மேலே நான் ரொம்பவே அன்பு வச்சுட்டேன்னா என்னால் மறக்க முடியாது. அதனால தான் நான் இந்த விஷயத்த முன்னாடியே உங்ககிட்ட கேட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன்னா உங்கள் பேச்சை சிவா வந்து மீறலைன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். அப்படி இல்லாமல் அவங்க இந்த விஷயத்தில் வேறு எதனா முடிவு எடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணியும், இங்கே பாரு சுவாதி, நீ எதுக்குமே வருத்தப்படாத, இங்கே சிவா வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பான். அதுவும் இல்லாமல் இங்கே சிந்து வந்து சிவாக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையுமே பண்ணியிருக்கா. ஏன்னா சிவாக்கு இங்கே சிந்துவை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் சிந்து வந்து ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் அங்கே சிந்து கழுத்தில் தாலி கட்ட சொன்னதுக்கு ஒரே காரணத்தினால அங்கே சிவாவும் அங்கே சிந்து கழுத்தில் தாலி கட்டினான். அதுவும் இல்லாமல் இங்கே சிந்து இவ்வளோ பெரிய ட்ராமா ஆடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொன்ன அப்படின்றதுனால அவன் சிவாவுமே அவளை கட்டிக்க விருப்பம் இல்லைனாலுமே நான் சொன்ன ஒரே காரணத்தினால அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அவளோட சுயரூபம் எல்லாமே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே டிவோர்ஸ்க்குமே அப்ளை பண்ணியிருக்கு. அதுக்காக இங்கே கோர்ட்லேயுமே இங்கே இவங்களுக்கு ஹியரிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அங்கே சிந்து வந்து இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸுமே ஆக போகுது. இப்போ நம்ம நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனது கையோட உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆறுமுகம் வந்து இங்கே சிவா கிட்ட சொல்லிட்டு சிவாவுமே வந்துக்கிட்டு இருக்காங்க பாதி தூரத்தில். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடையுமே பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. இங்கே சிவாவுமே வந்துக்கிட்டு இருக்கா. வீட்டில் வந்து சிந்து வந்து ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. யாராவது கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறத வந்து அங்கே யாருமே இல்லாததுனால அவங்க வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்து வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்துக்கு வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. சிந்து வந்து இங்கே வந்திருக்கணுமே, அவங்க என்ன ஆச்சு, அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே சிந்துவை பார்க்கறதுக்காக. சிந்து வந்து ரூமில் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஆறுமுகமும் கதவை திறந்துட்டு, சிந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை யாரும் உள்ளே வச்சு பூட்டினது அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே ஆறுமுகமும் கேட்கவும் உடனே இங்கே சிந்துவுமே சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணது அங்கே மகா அத்தை தான். ஏன்னா என்ன அந்த இது ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி அத்தை சொன்னதுனால என்ன இந்த ரூம்லேயே வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம அந்த நிச்சயதார்த்தத்தை தான் நிறுத்தியே ஆகணும். நான் அவருக்கு கால் பண்ணி பார்த்தேன். டாக்டர் வந்து என் ஃபோனை ரீச்சே ஆகலை அவருக்கு. எப்படியாவது அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லுவோம். உடனே ஆறுமுகமும் இங்கே பாரு சிந்து, நீ எதுக்குமே கவலைப்படாத. இங்கே நான் சிவா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் சிவா கிளம்பி வந்துட்டே இருப்பார். அதுவும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. ஏன்னா சிவாவுக்கு விருப்பம் இல்லாத இந்த நிச்சயதார்த்தம் எப்போவுமே நடக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் உன்னை தான் அங்கே சிவாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே சுவாத்தியை வந்து அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். ஏன்னா அன்னபூர்ணி அம்மா ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதை மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஒரு முடிவில் அங்கே ஒரு மாற்றம் வந்து இங்கே நடந்தாகும். ஏன்னா சிவாக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உன் மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் உன் மேலே பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கான் சிவா. ஆனால் சிவா மனசில் நீ தான் இருக்க. அங்கே சுவாத்தி கழுத்தில் அவன் சிவா வந்து தாலியை கட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் இங்கே சிந்துக்கு ஆறுதலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தட்டு மாற்றத்துக்காக எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்க உடனே சிவா வந்து இங்கே வீட்டுக்குமே வந்து அங்கே சிந்துவை மீட் பண்ணி சிந்துவை ரொம்பவே கோவமாகவும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டுமே காரில் உட்கார வச்சு இங்கே ஆறுமுகம் சிந்து சிவான்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அங்கே கோவிலுக்குமே போகிறாங்க. கோயிலுக்கு போன கையோட இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இங்கே சிந்துவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே கோயில் முன்னாடி போய் நிற்கிறாங்க. இதை பார்த்த இங்கே ஐஸ்வர்யா, அன்னபூர்ணி, மகா, அங்கே சுவாதி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சினே சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்கன்னா ஏன்னா இங்கே சிந்துவுடைய கையை சிவா வந்து பிடிச்சிட்டு வராரு. இதை பார்த்ததும் இங்கே மகாக்கு ரொம்பவே அதிர்ச்சி. உடனே இங்கே அங்கே சிந்து சிவாவையும் இவங்க 2 பேரையுமே பார்த்ததில் அவங்க ரொம்பவே கோவப்பட்டு மகா வந்து சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே சிந்து கையை பிடிச்சி எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, உனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் நிச்சயதார்த்தம் பண்ணி உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கு மேலேயுமே நீ எதுவுமே பேசக்கூடாது, இந்த முடிவு வந்து அன்னபூர்ணி அக்கா தான் எடுத்திருக்காங்க, நீ இந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தையுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவா வந்து பயங்கர கோவத்தில் உடனே அங்கே இருந்த மகாவை கன்னத்திலே பல்லார்னு அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே மகா வந்து ஆச்சரியத்தோட கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு சிவாவுமே பார்க்கவும் உடனே இங்கே அன்னபூர்ணி வந்து சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உங்கள் அம்மாவை இப்படி தான் கை நீட்டி அடிப்பியா, எதுக்காக உங்கள் அம்மாவை அடித்த, அதுவும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணது நான் மட்டும்தான், அதுவும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன், அதுவும் இல்லாமல் என் பேச்சை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதி கிட்ட நான் நம்பிக்கை கொடுத்துருக்கேன், நீ சுவாதி கழுத்தில் தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவாவுமே அங்கே அன்னபூர்ணி கிட்ட அது பெரியம்மா எனக்கு இந்த விஷயத்தில் இந்த ஒரு முடிவில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா இப்போ கோர்ட்டில் எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் 1 வருஷம் என் கூட சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் இது சட்டப்படி குற்றம். இப்போ சிந்து வந்து உங்கள் மேலெல்லாம் போய் கேஸ் கொடுத்தானா இங்கே போலீஸ் வந்து உங்களை தான் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்தத்துக்காக இங்கே சிந்துவை நான் கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் பெரியம்மா நீங்கள் இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் என்னை கேட்காம எதுக்கு இந்த முடிவை எடுத்தீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தில் நான் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவே விட்டுட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே சிந்து வந்து என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் கோர்ட்லேயுமே என் கூட சேர்ந்து வாழ சொல்லி அங்கே கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை மீறி நம்ம இங்கே நிச்சயதார்த்தமே பண்ணக்கூடாது. ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம இந்த ஒரு விஷயத்தவே நம்ம பேசியிருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் எங்கிட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்காம நீங்கள் இப்படி முடிவு எடுத்துருக்கக்கூடாது பிரேமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவை வந்து சிவா வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னபூர்ணிக்கிட்ட. உடனே அன்னபூர்ணியுமே சிவா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அவள் உன்னை எப்படி ஏமாத்திருக்கா, உன்னை பொய் சொல்லி நீ அவளை கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதெல்லாம் நீ மறந்துட்டியா, அவள் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, அவளை நீ மறந்துட்டு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா கிட்ட அன்னபூர்ணியுமே சொல்லவும் உடனே சிவாவும்
பரியம்மா, நான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல வரல. ஏன்னா இந்த ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. இந்த எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ எனக்கு இந்த விஷயத்தில் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் மகாவும், சிவா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இங்கே அன்னபூர்ணி அக்கா இந்த ஒரு முடிவவே எடுத்தாங்க. ஆனால் நீ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா அன்னபூர்ணி அக்கா உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவாவுமே, அம்மா நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் எதுவுமே கரெக்டாக பண்ணதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு முடிவு அங்கே பெறாமல் எடுக்கிறதுக்கு காரணமே நீங்களாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு முடிவை அவங்க எடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் எதுக்காக இது மாதிரி ஒரு முடிவை அன்னபூர்ணி இது பெறாமல் நீ எதுக்காக இப்படி சம்மதிக்க வச்சிங்க, இந்த விஷயத்தில் எனக்கு விருப்பம் கிடையாது, இந்த நிச்சயதார்த்தமும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே சிவாவுமே அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணிக்கு ரொம்பவே அசிங்கம். ஏன்னா இங்கே நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே நடத்திட்டு அதை பாதியில் நிறுத்துறத பார்க்குற போது இங்கே அன்னபூர்ணி ரொம்பவே அசிங்கப்பட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மகாவும், அக்கா பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே இங்கே சிவா என்ன பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அங்கே சிவா மனசை இங்கே சிந்து மாற்றிட்டான்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவன் கேம்பஸ் இன்டர்வியூ போனதும் அந்த இன்டர்வியூவை விட்டுட்டு வந்திருக்கானா. இங்கே சிந்து மேலே அவன் எவ்வளோ பெரிய பாசம் வச்சிட்டு இருந்தா அவன் அந்த இன்டர்வியூ விட்டுட்டு வந்திருப்பான். இதுக்கு மேலேயுமே நம்ம சும்மா இருக்கக்கூடாதுக்கா, இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எதனா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா இப்படியே விட்டா அங்கே சிந்து சிவா மனசை முழுமையாக மாற்றிடுவா, அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் உங்கள் மனசையும் மாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும், இது மகா, நீ இந்த சிவா சொன்னதுலேயும் ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா இங்கே கோர்ட் ஒரு வருஷம் இங்கே சிவா கூட சேர்ந்து வாழ உத்தரவிட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அதை மீறி நம்ம சிவாக்கும் இங்கே சுவாதிக்கும் நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது, அது சட்டப்படி கொட்டுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம இப்படி நிச்சயதார்த்தம் நம்ம இப்படி பண்ணோன்னா நம்மளை தான் உள்ளே தூக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும், உடனே மகாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடந்தால் இல்லை 2 பேருக்கும் ரொம்பவே நல்லது, நிச்சயதார்த்தம் இப்போ பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் கல்யாணம் அந்த டிவோர்ஸ் ஆன பின்னாடியே இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்க்கா, நீங்கள் சிவா கிட்ட பேசுங்கக்கா, இந்த நிச்சயதார்த்தம் இப்போவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகாவுமே கத்திக்கிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி கிட்ட. உடனே இங்க அன்னபூர்ணியும் இதுல என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழம்பி போய் நின்றுகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் இங்க அன்னபூர்ணி ஒரு முடிவுக்குமே வந்துடுறாங்க. இந்த நிச்சயதார்த்தம் இப்ப நடக்கக்கூடாது, ஏன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை நம்ம 1 வருஷம் கழிச்சு அப்புறம் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம அங்க பாத்தியவங்க அப்பா கிட்ட போயிட்டு எங்கள் அன்னபூர்ணியும், அண்ணன் என்ன மன்னிச்சிக்கோங்க, இந்த நிச்சயதார்த்தம் நின்றதுக்கு என்ன ரொம்பவே மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே சிவா என்னோட விருப்பத்தில் அவன் சம்பந்தம்னா, ஏன்னா இங்கே இதில் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்றதுனால சிவா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டான். அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆன கையோட உங்கள் பொண்ணுக்கும் என்னோட சிவாக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் இல்லாமல் நல்லபடியாக நிச்சயதார்த்தமும் நடக்கும். இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகும். அது நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். என்னோட வாக்கு இங்கே யாருமே தட்ட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அந்த நிச்சயதார்த்தமே நிறுத்திட்டு எல்லாருமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிந்துவுமே ரொம்பவே அழுகையாக அழுதுகிட்டு இருக்காங்க, ரொம்பவே ஃபீலிங்காக. உடனே இங்கே சிவா கிட்ட, டாக்டர் உன் மேலே நான் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. நான் உங்களை நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே ஒரு வகையில் நான் செஞ்ச தப்பாக கூட இருக்கட்டும், நான் செஞ்சதே மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஆனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது உன் மேலே நான் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் உங்களை விட்டேன்னா நான் செத்தே போயிடுவேன், நான் உங்கள் கூட தான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி அத்தை இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அன்னபூர்ணி அத்தை என்னை மன்னிச்சிடுவாங்க, என்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அன்னபூர்ணி அத்தையே இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே உங்கள் அம்மா மட்டும்தான். ஏன்னா மகாத்தை இப்படி ஒரு முடிவை அங்கே அன்னபூர்ணி அத்தை கிட்ட சொல்லலைன்னா இந்த ஒரு முடிவை அன்னபூர்ணியத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, உன் கூட இருந்து என்னை பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இது டாக்டர் என்னை எப்படியாவது உன் கூட சேர்ந்து வாழணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னபூர்ணியத்துக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கே சிந்துவுமே சிவா கிட்ட சொல்லவும், சிவாவும்
இங்கே பாரு சிந்து, நீ எதுக்குமே கவலைப்படாத. இந்த ஒரு நிச்சயதார்த்தம் இப்போ நின்றுச்சு. அதுவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் சேர்ந்து வாழுவேன். ஏன்னா இங்கே இது பெரியம்மா என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க. அதுவும் இல்லாமல் அதே மாதிரி உன்னையுமே இந்த மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பாங்க. அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவும் சிந்துக்கிட்ட ஆறுதலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவாவும் அங்கேருந்து கிளம்புவோம். அதுக்கப்புறம் இங்கே பைரவி வந்து சிந்து கிட்ட வந்து, சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, இப்போ இந்த நிச்சயதார்த்தம் நின்றுச்சு. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் இங்கே அன்னபூர்ணியாத்தையும் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பாங்க. நீ எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. இங்கே சிவா வந்து உன் பக்கம் நிற்கிறதுனால இந்த விஷயத்தில் யாருமே எந்த ஒரு முடிவும் எடுத்துட முடியாது. அதுவும் இல்லாமல் உன்னை விட்டுட்டு அங்கே சிவாவும் எப்பவுமே உன்னை விட்டுட்டு இருக்க போகிறதில்ல, உன் கூட தான் சேர்ந்து வாழ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்கிறாங்க. உடனே பைரவி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே மன்னிப்புமே நன்றியும் கேட்குறாங்க இங்கே சிந்துவும். இங்கே பாரு பைரவி, நான் உனக்கு எவ்வளவோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்காக இங்கே சிவா கிட்ட பேசி சிவாவை இங்கே வர வச்சது நீ மட்டும்தான். நான் உனக்கு எப்படி நான் உனக்கு நன்றி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இதுக்கு மேலேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் அவர் கூட சேர்ந்து வாழணும். நான் கூடிய சீக்கிரம் இங்கே அன்னபூர்ணியாத்தைய மனசு மாற்றி நான் இந்த வீட்டுக்குள்ளே நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே பைரவியும், சிந்து நீ கவலைப்படாத, நீ இந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டிய நாள் கூடிய சீக்கிரம் வரும், நீ எதுக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியும் சொல்கிறாங்க. இங்கே அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்த கையோட இங்கே சிவாவை கூட்டு வச்சு, சிவா இங்கே நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயத்த நீ கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை நிற்க வச்சு அங்கே அன்னபூர்ணி வந்து இங்கே சுவாத்தியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே சிந்துக்கும் உனக்கும் இங்கே டிவோர்ஸ் இது கொடுத்த கையோட அடுத்ததாக நீ சுவாத்தியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அவளுக்கும் உனக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். இந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இங்கே சிந்து வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. அவளை நான் எந்த காலமும் நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். இதுக்கு மேலே அவளை நான் இந்த வீட்டுக்குள்ளே கூட சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி வந்து சிவா கிட்ட சொல்லவும், சிவா வந்து இதை கேட்டு அது பெரியம்மா, நீங்கள் சொன்ன வாக்கை நான் என்றைக்குமே மீற மாட்டேன். ஏன்னா உங்களோட வாக்கை நான் என்றைக்குமே மீறதுமே கிடையாது. அன்னைக்கு சிந்து வந்து என்னை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும் போது நான் வந்து இந்த விஷயத்த பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னும் போது நீங்கள் என்னை நம்பலை. அன்னைக்கெல்லாம் நீங்கள் என்னை நம்பாமல் இங்கே சிந்து கழுத்தில் நீங்கள் என்ன தாலி கட்ட சொன்னீங்க. அதே மாதிரி நான் தாலியுமே கட்டினேன். ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாளாவது என்னோட மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருபோதும் என்னை கேட்கவே கிடையாது. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் அதை செய்வேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து கூட நீங்கள் கூட நீங்கள் சுவாத்தி கூட எனக்கு நிச்சயதார்த்தமே பண்ணுங்க. அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் சொன்ன பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும், சிவா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோட பேச்சையும் என்னோட வார்த்தையையும் நீ மீற மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சிந்து வந்து என்கிட்டே வந்து என்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறா. அதுவும் இல்லாமல் அவள் வந்து உன் கூட தான் சேர்ந்து வாழலாம். அதுவும் கோர்ட்டில் வந்து இந்த டிவோர்ஸே 2 பேருக்கும் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாம் இந்த ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கக்கூடாது, இந்த ஒரு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி அவள் சவால் இடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இங்கே சுவாத்திக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அது நான் என்னோட வாக்கு. அதுவும் இல்லாமல் என் பேச்சை நீ மீறவே கூடாது. அப்படி மீறினா இந்த வீட்லேயே நீ இருக்காத, நீ உனக்கு இந்த பெரியம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியும் சிவா கிட்ட சொல்லவும், சிவாவும் அங்கே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆறுமுகம்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இந்த விஷயத்த கேட்டுட்டு அது அம்மா இந்த விஷயத்தில் இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுமா. அங்கே சிந்து அண்ணி ரொம்பவே பாவம். அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ இங்கே சிவா மேலே இருக்கிற பாசத்தில் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு முடிவை சொல்லி இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அப்படி ஒரு பொய்யை சொல்லி இங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க சிவா மேலேயும் சரி உங்கள் மேலேயுமே சரி ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அன்பும் அவங்களோட பாசத்தையுமே நம்ம புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அன்னபூர்ணியும், ஆறுமுகம் இந்த விஷயத்தில் நீ எதுவுமே இந்த விஷயத்தில் தலையை இடாத, நான் எடுத்த முடிவு இதில் நான் மாற்று கருத்து கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே சுவாத்திக்கும் சிவாக்கும் தான் இங்கே கல்யாணம் நடக்கும். இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக
நான் பண்ணி வைப்பேன். அதுவும் இல்லாமல் அண்ணன் இங்கே சிவாக்கும் இது சுவாதிக்கும் 2 பேருக்கும் தான் இங்கே கல்யாணம் நடக்கும். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை என்றைக்குமே காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது அன்னபூர்ணியுமே அங்கே சுவாதி அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. உடனே சுவாதி அவங்க அப்பாவும் நீங்கள் அக்கா நீங்கள் சொன்னதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அங்கே சுவாதியும் அங்கே இருக்கிற வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே சிவாக்கும் சுவாதிக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதி அவங்க அப்பாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே இங்கே பாருங்கண்ணே, இந்த நிச்சயதார்த்தம் பாதிலே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியும் அங்கே சுவாதி அவங்க அப்பா கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.